டிவிக்கு நாங்கள் ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ண போகிறோம். இதான் இதோட ஒரிஜினல் ஸ்பீக்கர். 2 இது வேலை செய்யலை, அதனால் நாங்கள் இதை போட்டுருக்கோம். செவத்தில் இந்த மாதிரி கருப்பு கலர் வயர் போட்டால் ரொம்ப அசிங்கமாக தெரியும், அதனால் வெள்ளை கலர் வயர் வாங்கிட்டு இருந்துக்கோம். இந்த போல்டை வந்து கரெக்டாக உள்ளே மாட்டி லாக் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்த செட்டப் இல்லை, அதனால வந்து இந்த பிளேட் வாங்கிட்டு இருந்திருக்கோம். இதை வந்து நாங்களுக்குள்ளே மாட்டிடணும். பழைய வேக நம்ம டேப் அடிக்காமல் புது வேக உள்ளே வச்சு சால்டிங் பண்ணிடுவோம். 4 ஸ்பீக்கரையும் நம்ம 4 மூலையில் மாட்ட போகிறோம். தம்பி கீழே இருங்க. இந்த வயரை அப்படியே எதிரிலேயே வச்சு கொண்டு போக போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒரு இடத்துல அடிச்சிருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு அடி கேப்பில் இந்த வயரை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு தொங்காமல் வச்சு இன்னொரு அடியில் எடுத்துக்கோம். அடுத்த ஸ்பீக்கரை வந்து நாங்கள் வீட்டுக்கு சென்டரில் மாட்ட போகிறோம். இந்த எட்ஜில் தான் மாட்டுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து இங்கே மாட்ட போகிறோம். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து டிவியோட சவுண்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாலு பக்கமும் ஸ்பீக்கர் மாட்டியாச்சு. சென்ட்ரிக் ஸ்பீக்கரு இங்கே நடுவில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் தியேட்டருக்கு மேலே ஸ்பீக்கர் ஊஃபர் வச்சுருக்கோம். முதல் நாங்கள் இந்த ஹோம் தியேட்டரை கீழே வச்சுட்டு ஊஃபர் தூக்கி மேலே வச்சுருந்தோம். அது அப்படி பண்ணும்போது உள்ள இருக்க ப்ளூடூத் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, சவுண்டு விட்டு விட்டு கேட்குது. அதனால தான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். Now show me this charge!